Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே பட்ஜெட் என்று தாவேக தலைவர் விஜய் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். தாவேக தலைவர் விஜய் இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்று விமர்சித்து 2 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையை மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலையில் பயிலும் மாணவிக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. காரணம், இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்க போகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடிப்படையான சாலை வசதிகள் கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பு ஏன் என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை. மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணி விரைவுபடுத்தும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தும் எந்த நடவடிக்கை இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குறிப்பு கட்டுவது இருக்கட்டும், அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது, பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே மறந்து ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களையே மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது. இதுதான் இவர்களின் இருவரும் ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கான உறுதிப்பாடாகும். மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு. இந்த ஏமாற்று வேலைக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும். இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணர்த்தும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாகவே திமுக என்ற வார்த்தையை குறிப்பிடாமல் ஆளும் அரசு ஆளும் தரப்பு என்று குறிப்பிட்டிருப்பார். ஆனால் சமீப காலமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்ட பொழுதும் திமுக அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய இந்த அறிக்கையிலுமே திமுகவை நேரடியாக சாடியிருக்கிறார் விஜய். மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்று 2 பக்க அறிக்கையிலே கடுமையாக விமர்சனத்தை செய்திருக்கிறார் இந்த பட்ஜெட்டை குறித்து. 2025-26 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் அது குறித்து விஜய் தமது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பட்டம் விடும் பாசாங்கு வேலை என்று தமது விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். சரி, தற்போது அவர் இந்த பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்களை முக்கியமாக குறிப்பிட்டு அவர் விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு? பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதிய கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை விமர்சனம் செய்திருக்கிறாரு. அதே போல இந்த சாலை வசதிகளை பற்றியும் கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்குவது போன்ற அந்த அறிவிப்புகளை எல்லாம் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. காரணம், இதை கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கப்பட்டால் அப்ப பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுது கொடுக்கப்படும் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறாரு. அதே போல அண்ணா பல்கலைக்கழக தரவரிசை மேம்படுத்த அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது எந்தெந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் இவர் முரண்படுகிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா இந்த கலைக்கல்லூரி விஷயமா இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக விஷயம், இந்த மடிக்கணினி விஷயங்கள் எல்லாம் சிலர் அந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சியான அந்த விமர்சனங்களை தான் திரும்பவும் வச்சிருக்கிறாரு. முன்னொரு காலங்களில் கூட இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அவர் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. ஆளுநரை சந்திச்சிருந்தாரு. அதையே தான் திரும்பவும் இந்த அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார்.
பட்ஜெட் அறிவிப்பில் பெரும்பாலும் போலித்தனமாகவே இருக்கு அப்படின்னு விஜய் தனது விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. குறிப்பா பட்ஜெட்ல எந்தெந்த விஷயங்கள் ஏமாற்றம் அளிப்பதா தாவேக தலைவர் விஜய் தெரிவிச்சிருக்காரு? விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் 100 வழங்கப்படும் என்பது என்ன ஆனது என்று தெரியவில்லைங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வாக்குறுதியில சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படல அப்படின்னு இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. ரேஷன்ல சர்க்கரை கூடுதலா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் குறிப்பிட்டிருக்காரு. திமுகவும் பாஜகவும் ஒரே மனநிலை கொண்ட உறவினர்கள் அந்த மாதிரி தாவேக தலைவர் தமது விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது அரசியல் ரீதியா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் தொடர்ச்சியா முதல் மாநில மாநாட்டிலே அவர் உறுதியா சொல்லிட்டாரு, கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. தொடர்ச்சியா அவர் மேடை பேச்சுகளிலும் சரி அறிக்கைகளிலும் சரி ஆளும் திமுகவையே அவர் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாரு. என்னதான் நேரடியா திமுக அப்படின்னு பெயர் சொல்லலைனாலும் கூட இவர் ஒரு 10 நிமிட பேச்சாக இருந்தாலும் கூட அது 80% திமுக அரசின் 20% ஒரு மேம்போக்காக ஒரு லேசான ஒரு விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார் என்ற ஒரு விமர்சனங்கள் எழுந்த நிலையில 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. அப்பொழுது பகிரங்கமாக திமுகவையும் ஆளும் மத்தியில் ஆகிற பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் செஞ்சிருந்தாலும் கூட அதிமுகவையும் பாஜகவையும் மட்டுமே அவர் பெரிதளவில் அவர் விமர்சனம் செய்வதில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்தது. அதனுடைய பதிலடி கொடுக்கும் விதமாக இருக்கும் என்று கூட இதை பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 25-26 நிதி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று வெளியிடப்பட்ட நிலையில் அது குறித்து தாவேக தலைவர் விஜய் தமது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலை என்று தமது விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.